தஞ்சை பெரிய கோவில் கோபுர இடுக்கல யார் கண்களுக்கும் தெரியாத ஒரு வார்ம் ஹோல் இருக்குது. எக்கத்தப்பா இந்த வார்ம் ஹோல்ல நீங்க மாட்டிக்கிட்டா அந்த வார்ம் ஹோல் சில வினாடிகள்லயே காலத்துக்கு பின்னாடி கூட்டிக்கிட்டு போய் உங்களை எங்கேயாச்சும் விட்டுடும். மேலும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனே அந்த வார்ம் ஹோலை பயன்படுத்தி வேற வேற ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்க்கும் ரியாலிட்டிக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. அண்ட் அவர் அங்க போய் கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு இங்க ஒரு ஏலியன் டெக்னாலஜியை பில்ட் பண்ணி அந்த டெக்னாலஜி மூலமா தான் இந்த பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவிலையே கட்டி இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த கோவிலை கட்ட அந்த காலத்திலேயே 30 அடி உயரம் இருந்த ஜெனட்டிக்கலி மியூட்டேட்டட் ஹியூமன்ஸ் தான் ராஜராஜ சோழன் பயன்படுத்தி இருக்காரு. இந்த மாதிரி எல்லா அசாத்தியமான விஷயங்களையும் செய்ய அவருக்கு உறுதுணையா இருந்தவர் ராஜராஜ சோழனுடைய மரியாதைக்குரிய ஆசான் சித்தர் கருவூரார். இவ்வளவு நேரம் வார்ம் ஹோல்ல துவங்கிய ஆல்டர்னேட் ரியாலிட்டி, ஏலியன் டெக்னாலஜி, 30 அடி மனிதர்கள், கருவூரார் சித்தர், இப்படி நாம பார்த்த பல நிரூபிக்கப்படாத கான்ஸ்பிரசி தியரிஸ் தஞ்சை பெரிய கோயிலை சுத்தி இன்னைக்கும் யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. கான்ஸ்பிரசி தியரி ஆஷ் 1, வளரும் தஞ்சை பெரிய கோவிலின் கல் நந்தி. கிட்டத்தட்ட 20 டன் எடை கொண்ட இந்த கல் நந்தி ராஜராஜ சோழன் காலகட்டத்திலிருந்தே இப்போ வரைக்கும் வருடா வருடம் 1 மில்லிமீட்டர் உயரம் அதிகரிப்பதா ஒரு கான்ஸ்பிரசி தியரி உலவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் நந்தியோட தலை எப்ப கூரைய போய் முட்டுதோ அந்த தருணம் இந்த உலகத்தோட கடைசி நாளா இருக்கும்னு சொல்றாங்க. இவ்வளவு மர்மமான ஒரு நந்தியை தான் ராஜராஜ சோழன் அங்க உருவாக்கி இருக்காருன்னு நிறைய பேர் நம்புறாங்க. பட் இதுல ஒரு பெரிய ட்விஸ்டே ஒளிஞ்சிருக்கு. இந்த பர்டிகுலர் நந்திய ராஜராஜ சோழன் அவர் கண்களால பார்த்ததே கிடையாது. புரியலையே, அவர் பார்க்காம எப்படி இந்த நந்தி இங்க வந்துச்சுன்னு சில பேர் யோசிக்கலாம். எஸ், ரியல் ஃபேக்ட் என்னன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினப்போ அவர் நிறுவிய நந்தி இது கிடையாது. ராஜராஜ சோழன் எழுப்பிய நந்தி அளவுல இதை விட ரொம்பவே சின்னதா இருந்துச்சு. அந்த குட்டி நந்திய கோவிலோட இடதுபுற திருச்சுற்று மாளிகையில இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். இங்க கேள்வி என்னன்னா, சிவனுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய இந்த நந்தி ஏன் திருச்சுற்று மாளிகைக்கு வந்துச்சு? ஆக்சுவல் ரியல் ஹிஸ்டரி, ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும்போது நந்திய சிறிய வடிவுல தான் உருவாக்குறாரு. அரசன் தொடங்கி சாதாரண குடிமகன் வரைக்கும் பிரகாரத்துக்கு வெளியே இருந்து பார்க்கும் போதே உள்ள இருக்கிற சிவன் சிலை வெளியே இருந்து சுலபமா தெரியணும்னு தான் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிறிய நந்திய ராஜராஜ சோழன் எழுப்பி இருப்பாரு. இது நடந்து முடிஞ்சு ராஜராஜ சோழன் இறந்து 700 வருடங்கள் கழிச்சு தஞ்சையுடைய அதிகாரம் நாயக்க மன்னர்கள் ஆட்சிக்கு கீழே வருது. அப்போ இருந்த நாயக்க மன்னர்கள் இந்த கோவிலை பார்த்து வியந்து, இவ்ளோ பிரம்மாண்டமான சிவன் சிலை இருக்கிற இந்த கோவில்ல நந்தி மட்டும் சின்னதா இருக்கலாமான்னு நினைச்சு அவங்க பீரியட்ல 14 அடி உயரம் உள்ள ஒரு நந்திய வடிக்கிறாங்க. பழைய நந்திய அகற்றிட்டு இந்த புதிய நந்திய அங்க நிறுவுறாங்க. அகற்றப்பட்ட நந்தி திருச்சுற்று மாளிகையில கொண்டு போய் வைக்கப்படுது. கடந்த 300 வருஷமா இந்த புது நந்தி அப்படியே தான் இருக்குது. அதாவது 14 அடி உயரம் மாறாம அந்த நந்தி அப்படியே தான் இருக்குது. சோ அந்த நந்தி வளர்வதா சொல்லப்படுவது ஒரு கற்பனை கட்டுக்கதை. கான்ஸ்பிரசி தியரி ஆஷ் 2, தரையில் விழாத கோபுரத்தின் நிழல். தஞ்சை பெரிய கோவிலோட மெயின் கோபுரத்தோட நிழல் என்னைக்குமே தரையில விழாது. அதாவது 217 அடி உயரம் உள்ள இந்த கோபுரத்துல அதோடைய நிழல் என்னைக்குமே தரைய தொடாது. இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி தியரி இந்த கோவில்ல மட்டும் இல்ல, நிறைய கோவில்ல இருக்குது. இது எல்லாத்துலயும் இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சிந்தனைய கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியா வேலை செய்ய வச்சாலே போதும். இது தஞ்சை பெரிய கோவிலோட கம்ப்ளீட் மேப். இது அப்படியே நாம இன்டர்நெட்ல shadowmap.org இந்த சைட்ல சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு தஞ்சை பெரிய கோவிலோட டாப் வியூ 3D அவுட்புட் கிடைக்கும். இந்த சைட்ல சூரியனோட நிழல் வெவ்வேறு மாதங்கள்ல எந்த திசையில வரும்னு எக்ஸாக்டா காட்டும். இதுல டேட்டையும் டைமையும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா தெளிவா தரையில விழுற கோபுரத்துடைய நிழல்
என்டையர் டே எப்படி டிராவல் பண்ணுதுன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதுல உலகத்தோட எந்த மூலையில இருக்கிற எந்த மான்யூமெண்டோட நிழல வேணும்னாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்பவும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மதியம் 12 மணிக்கு போங்க, கோபுரத்துடைய நிழலை உங்களால பார்க்கவே முடியாது. அட பாவீங்களா, 12 மணிக்கு போய் வெயில நில்லுங்க, உங்க நிழலையே உங்களால பார்க்க முடியாது. சூரியன் உச்சியில இருக்கும்போது கோபுரத்துடைய நிழல் அது மேலேயே விடுறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. கான்ஸ்பிரசி தியரி ஆஷ் 3. எதிர்காலத்திலிருந்து வந்த ஐரோப்பியர். பெரிய கோபுரத்தோட 2வது அடுக்குல மார்பளவு உள்ள ஒரு மேலை நாட்டவருடைய உருவம், அதாவது ஒரு தொப்பி போட்ட ஃபாரினரோட உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இது சார்ந்திருக்கிற ஒரு கதை என்னன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை உருவாக்கும் போது எதிர்காலத்துல இருக்கிற இந்த மனிதரை தொடர்பு கொண்டு பல கட்டிட நுணுக்கங்கள் கோவில் சிற்பிகள் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அவரை நினைவூட்டுற விதமா அவருடைய உருவத்தை நம்ம கோவில் கோபுரத்துல வடிச்சிருக்கிறதாவும் கதை இருக்குது. இது கதை மட்டும் கிடையாது, ஒரு கட்டுக்கதையும் கூட. உண்மையான கதைய இப்ப நாம பாப்போம். கிபி 1620 தஞ்சாவூர நாயக்க மன்னர் ரகுநாதன் நாயக்கர் ஆட்சி செஞ்சுட்டு வந்த காலகட்டம். அந்த சமயத்துல ஐரோப்பாவை சேர்ந்த டேனிஷ் அரசருக்கும் ரகுநாதன் நாயக்கருக்கும் ஒரு நட்பு இருந்துச்சு. அந்த பீரியட்ல டேனிஷ் அரசருக்கு தங்க ஓலையிலேயே ஒரு நட்புறவு கடிதத்தை ரகுநாதன் நாயக்கர் அனுப்பியிருக்காரு. இந்த பர்டிகுலர் கடிதத்தை டென்மார்க்ல இருக்கிற மியூசியம்ல இப்பவும் நீங்க பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஹிஸ்டரி, தரங்கம்பாடியில வணிகம் செய்ய டேனிஷ் நாட்டவருக்கு ரகுநாத நாயக்கர் வணிக மையம் ஒன்னு அமைச்சு கொடுத்திருக்காரு. தஞ்சைக்கும் டேனிஷ்க்கும் இப்படி ஒரு வணிக நட்பு பலமா மலர்ந்த சமயம் அது. இதன் காரணமா ஐரோப்பாவை சேர்ந்த டேனிஷ் நாட்டு மக்கள் தஞ்சாவூருக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே தருணத்துல தான் நாயக்க மன்னர்கள் தஞ்சை கோவில புனரமைக்கிற திருப்பணியை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல கோவில் சிற்பி ஒரு ஐரோப்பிய பயணிய கோவில் கோபுரத்துல சிலையா வடிக்கிறாரு. இது இரு நாட்டவருக்கும் இடையே இருந்த நட்புறவை பிரதிபலிக்கும் வண்ணமா செதுக்கப்பட்டது. பட் இத லேட்டர் பீரியட்ல பல கான்ஸ்பிரசி தியரியை சொருகி விட்டு எதிர்காலத்திலிருந்து வந்த மனிதரா பல உருட்டுகளை நிறைய பேர் உருட்டி விட்டுட்டாங்க. நாம இது வரைக்கும் பார்த்தது உருட்டு இல்ல, இப்போ கடைசியா பார்க்க போறதுதான் மெகா உருட்டு. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஒரு வார்ம் ஹோல். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட சேனலுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அதுல அவர் குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, தஞ்சை பெரிய கோவில்ல ஒரு வார்ம் ஹோல் இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணி ஸ்பேஸையும் டைமையும் கண்ட்ரோல்ல எடுத்து ராஜராஜ சோழனும் அவருடைய குருவான கருவூராரும் சேர்ந்து வேற வேற ஆல்டர்னேட் ரியாலிட்டிக்கு டிராவல் பண்ணி அங்க இருக்கிற ஏலியன் டெக்னாலஜியை கத்துக்கிட்டு அதை இங்க கொண்டு வந்து அதன் மூலமா தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுனதா அவர் அந்த இன்டர்வியூல குறிப்பிட்டு இருக்கிறாரு. குறிப்பிட்டது சரியான, நாம கொஞ்சம் குறுக்கிட்டு பார்ப்போம். முதல்ல இந்த வார்ம் ஹோல் கான்செப்ட். வார்ம் ஹோல் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஸ்பேஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விரிச்ச பாய் மாதிரி. இந்த பாய்க்குள்ளதான் சூரியன், நட்சத்திரம், பூமினி எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு பாயோட ஒரு முனையில பிளானட் ஏ இருக்குதுன்னு வச்சுப்போம், இன்னொரு முனையில பிளானட் பி. இது ரெண்டுத்துக்கும் இடையில பல லைட் இயர்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம வாழ்நாளே முடிஞ்சாலும் பிளானட் பில இருந்து பிளானட் ஏக்கு டிராவல் பண்ணி நம்மளால போக முடியாது. சப்போஸ் இந்த ரெண்டு பிளானட்டும் இருக்கிற ஸ்பேஸ், அதாவது அந்த பாய் விரிஞ்சு வளைஞ்சு ரெண்டுக்கும் இடையில ஒரு துளைவை ஏற்படுத்துச்சுன்னா அந்த துளைவு வழியா ரொம்பவே சீக்கிரமா ரொம்பவே வேகமா அந்த பிளானட் ஏக்கு நம்மளால போக முடியும். இதுதான் வார்ம் ஹோல். பட் பிரச்சனை என்னன்னா, இந்த வார்ம் ஹோல் தியரி வெறும் பேப்பர்ஸ்ல மட்டும்தான் இருக்குது, ஆதாரபூர்வமா இது நிரூபிக்கப்படல. இப்படிப்பட்ட 19th செஞ்சுரியில உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தன் குருவான கருவூரார் துணை கொண்டு ராஜராஜ சோழன் பயன்படுத்தினாருன்னு சொல்றத எப்படி நாம நம்ப முடியும்? இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அங்க இருந்து கொண்டு வந்த ஏலியன் டெக்னாலஜியை வச்சுதான் இங்க கோவில கட்டினாங்களாம். இது நேரடியா நம்ம முன்னோர்களோட திறமையையும் கலை அறிவையும் தாழ்த்தி பேசுற மாதிரி இருக்குது. ஏன்னா பழங்காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் பல அற்புதமான பல தலை சிறந்த அதிசயங்களை உருவாக்கி இருக்காங்க. எக்கச்சக்கமான உதாரணங்கள் நம்மளை சுத்தியே இருக்குது.